ஹலோ ட்ரெயினிஸ், இன்னைக்கு நம்ம ஷார்ப்பனிங் மற்றும் சா பிளேடை செட் செய்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க சா பிளேடை செட் மற்றும் ஷார்ப் செய்கிறத. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாம். வேலை வரிசை. முதலில் ஒரு ரம்ப கத்தியை கூர்மைப்படுத்தவும் அமைக்கவும் நாம் பின்பற்ற வேண்டிய அனைத்து படிகளையும் பார்ப்போம். இந்த படிகள்: முதலில் மீண்டும் வடிவமைத்தல், சா அமைப்பு, அமைத்தல், நாட்ச்டு சா செட்டிங், பைலர் சா செட், ஷார்ப்பனிங். தலைப்புகளை ஒவ்வொன்றாக தொடங்குவோம். முதலில், தாடையின் இருபுறமும் ஒரு கழிவு மரத்துண்டை வைத்து ரம்பம் வைஸில் தேவைப்பட்டால் சரி செய்யவும். பள்ளம் கொண்ட மரத்தொகுதியில் பிளாட் அமைக்கவும். அனைத்து பற்களையும் சமன் செய்ய அறுக்கப்பட்ட பற்களின் நீளத்துடன் நன்றாக தட்டையான கோப்பை இயக்கவும். கோப்பை தட்டையாக வைக்கப்பட்ட பற்களின் மேல் மற்றும் சமன் செய்ய வேண்டும். இந்த தலைப்பை நாம் முடித்துவிட்டோம். இப்போது அடுத்த தலைப்புக்கு செல்வோம். மீண்டும் வடிவமைத்தல். அனைத்து பற்களையும் அவற்றின் சரியான வடிவம் மற்றும் அளவிற்கு மெல்லியதான முக்கோண வடிவ கோப்புடன் பதிவு செய்யவும். ஒவ்வொரு குல்லட்டுக்கும் எதிராகவும் உறுதியாக அழுத்தி பிளேடு முழுவதும் வலது கோணத்தில் வைக்கவும். அனைத்து பற்களையும் ஒரே வடிவத்தில் உருவாக்கவும். முன் விளிம்பு பற்களின் கோட்டிற்கு 70 டிகிரி முதல் 80 டிகிரி வரை இருக்கும். தாக்கல் முழுவதும் அதே பிடியை பராமரிக்கவும். முடிக்கப்பட்ட பக்கத்திற்கு பற்கள் ஒரு புள்ளி தாக்கும் வரை மற்றும் அடுத்த பற்களின் பாதி தட்டையானது தாக்கல் செய்யப்படும் வரை ஒவ்வொரு குல்லட்டையும் பதிவு செய்யவும். மறு வடிவமைப்பு செயல்முறையின் முடிவில் பற்கள் அனைத்தும் ஒரே நிலையில் மற்றும் வடிவத்தில் இருக்க வேண்டும். இந்த தலைப்பை முடித்துவிட்டோம். அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். சா அமைப்பு. ஒரு ரம்பத்தை அமைக்கும் போது கத்தியை ரம்பம் கவ்வியில் இணைக்க வேண்டும். பற்களின் ஒரு வரிசை அமைக்கப்பட்டவுடன் கவ்வியில் ரம்பம் தலைகீழாக மாற்றப்பட்டு மற்ற வரிசை வளைந்திருக்கும். இந்த தலைப்பை முடித்துவிட்டோம். இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். அமைத்தல். நாட்ச் சா அமைப்பு. நாட்ச் செட்டிங் ஆபரேஷன் என்பது பற்கள் ஒரு பக்கமாகவும் பின்னர் மறுபுறமாகவும் மாறி மாறி வளைக்கும். பைலர்களை விட நாட்ச் செட் அதிக பயிற்சியை கோருகிறது. இந்த தலைப்பை நாம் முடித்துவிட்டோம். அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். பைலர் சா செட். பைலர்களை பற்களின் அளவுக்கு சரி செய்யலாம். ஒவ்வொரு பற்களையும் அதன் நீளத்தின் 2/3 பங்கு மற்றும் அதே அளவு பக்கவாட்டில் வளைக்கவும். மரக்கட்டையின் மொத்த தடிமன் 1.2 மடங்காக இருக்க வேண்டும். கத்தியின் தடிமன், செட் பிளேடின் மொத்த அகலம். இந்த தலைப்பை முடித்துவிட்டோம். அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். கூர்மைப்படுத்துதல். சற்று வட்டமான மூலையுடன் குறுகலான முக்கோண வடிவ கோப்பை தேர்ந்தெடுக்கவும். மரக்கட்டையின் புள்ளியில் கூர்மைப்படுத்த தொடங்குங்கள். 30 டிகிரி முதல் 45 டிகிரி வரை மரக்கட்டையின் பல்லை கூர்மையாக்கவும். மரக்கட்டையின் பல்லை தாக்கல் செய்யும் போது கோப்பை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் 90 டிகிரியில் பிடிக்கவும். பற்களின் பக்கவாட்டில் எண்ணெய் கல்லை லேசாக கடப்பதன் மூலம் கோப்பினால் உருவாக்கப்பட்ட பர்ரை அகற்றவும். சா பற்களை சரிபார்க்கவும். இந்த தலைப்பை நாம் முடித்துவிட்டோம். பிளேடை ஷார்ப் மற்றும் செட் செய்ய இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ செய்யுங்க. டாப்பிங்லேருந்து ஆரம்பிங்க. வைஸில் சாவை செக்யூர் செஞ்சு டீத்தை ஃப்ளாட் ஃபைலில் லெவலிங் செய்யுங்க. இப்போ ட்ரையாங்குலர் சா ஃபைல் யூஸ் செஞ்சு ரீஷேப்பிங் செய்யுங்க. யூனிஃபார்ம் ஷேப் மற்றும் சைஸை மெயின்டைன் செய்ய மற்றும் டீத் லெவல் ஆகிற வரைக்கும் கலட்டை ஃபில் செய்யுங்க. சா செட்டிங்கில் ஃபாஸ்டனிங் ஆஃப் பிளேட் ஆகிறது, ரோ ஆஃப் டீத் செட் ஆகிறது மற்றும் அடுத்த ரோல ரிவர்ஸ் ஆகிறது. செட்டிங்கில் டீத்தை ஆல்டர்னேட்டாக பெண்ட் செஞ்சு பெர்ஃபார்ம் நாட் செட்டிங் ஆகிறது. பைலர் சா செட்டில் பைலர்ஸ் டூத் சைஸ்க்கு ஏற்றாப்படி அட்ஜஸ்ட் ஆகிறது. டீத் 2/3 சைஸுக்கு பெண்ட் ஆகிறது. சைட்வேஸ் லென்த்தில். லாஸ்டில் ஷார்ப்பனிங்கில் டேப்பர் ட்ரையாங்குலர் ஃபைல் யூஸ் ஆகிறது. 30 to 45 டிகிரியில் ஷார்ப் ஆகிறது. பர்ட்ஸ் ரிமூவ் ஆகிறது மற்றும் டீத் செக் ஆகிறது. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.